வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, 2019 முதல் 2022 ஆண்டு வரை ருத்ரதாண்டவம் ஆடிய கொரோனா வைரஸ் தொற்றினை அவ்வளவு எளிதாக யாரும் மறந்திருக்க மாட்டோம். இந்த கொரோனா தொற்று மக்களின் உடல்நிலையை பாதித்ததோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. இதை அடுத்து தற்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்தியாவில் புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்றுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கொரோனா தொற்றானது பரவியுள்ளதாக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி இந்த நோய் தொற்றிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பது தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நோய் தொற்றிலிருந்து தப்பிக்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மக்களே, டெல்லி, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பரவல் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்து விட்டதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் மே 26ஆம் தேதி காலை 8 மணி நிலவரப்படி சுமார் 1009 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதில் கேரளாவில் தான் மொத்தம் 430 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் 29 பேருக்கும், டெல்லியில் 14 பேருக்கும், கர்நாடகாவில் 47 பேருக்கும் கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இப்படியாக மிக வேகமாக கொரோனா நோய் தொற்று பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் மற்றும் உடல் பலவீனமாக இருப்பவர்கள் கோவிட்-19 தடுப்பூசியை போட்டுக்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக கொரோனா நோய் கிருமியினால் உடல் அதிகமாக பாதிக்காமல் இருக்கவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதை தவிர்க்கவும், உயிரிழப்பை தவிர்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கென்று மக்கள் பூஸ்டர் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வதாக இருந்தாலும் அவை அதிக பாதுகாப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். தடுப்பூசிகள் நோய் தொற்றுகளை முழுமையாக தடுக்கவில்லை என்றாலும் விளைவுகளின் தீவிரத்தையும் கணிசமாக குறைக்கிறது. அதனால் கொரோனா பாதிப்பு குறித்த அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. சமூக பரவலை கட்டுப்படுத்த கொரோனா பரிசோதனைகள் பெரும்பங்கு வகிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு முகத்திற்கு ஏற்ற மூச்சு விடுவதற்கு சிரமமில்லாத மாஸ்குகளை பொதுமக்கள் கண்டிப்பாக உபயோகிக்க வேண்டும். பொது இடங்களுக்கும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கும் செல்லும் பொழுது கண்டிப்பாக மாஸ்க் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொரோனா பரவலை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த உதவும். அதிலும் குறிப்பாக பொது போக்குவரத்துகள், மருத்துவமனைகள் மற்றும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது மாஸ்க் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய வகை கொரோனா தொற்றிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள தனிப்பட்ட முறையில் மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அடிக்கடி சானிடைசரை பயன்படுத்தி 20 வினாடிகள் வரை கை கழுவ வேண்டும். மூக்கு, கண்கள், வாய் ஆகியவற்றை பெரும்பாலும் தொடாமல் இருப்பது நல்லது. பிறரிடம் இருந்து 3 அடி தள்ளி இருக்க வேண்டும். சளி, காய்ச்சல், தொண்டை வலி மற்றும் வாசனைகளை அறியாமல் இருத்தல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் கொரோனா பரிசோதனை செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் பருவமழை தொடங்கிய பிறகுதான் இந்த கொரோனாவின் பாதிப்பு அதிகரிக்க தொடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவில் சமீபத்தில் 2 புதிய வகை கொரோனா பரவல் கண்டறியப்பட்டுள்ளது. அவற்றுக்கு NB1.8.1 மற்றும் LF7 என பெயரிடப்பட்டுள்ளது. முந்தைய கொரோனா வைரஸின் மரபணு மாற்றங்களிலிருந்து இவை உருவாகியுள்ளதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து புதிய வகை கொரோனா தொற்றை கண்காணிக்கும் பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த NB1.8.1 மற்றும் LF7 எனப்படும் 2 புதிய வகைகள் கடந்த 2022ஆம் ஆண்டு வரை செயலில் இருந்த ஒமிக்ரான் மாறுபாட்டின் துணை மாறுபாடுகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வைரஸின் ஸ்பைக் புரதத்தில் பல பிறழ்வுகளை கொண்டுள்ளன. இது மனிதர்களுக்கு மிக எளிதாக பரவ உதவுகிறது. அதாவது அதன் பரவும் தன்மையை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் தற்போது கொரோனா பரவல் கட்டுக்குள் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்து வருகிறது. எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பையும் அதிகரிச்சிருக்காங்க. கடந்த வாரங்களில் கேரளாவில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்கள் வயதானவர்கள் என சொல்றாங்க. அதே போல பெங்களூரில் ஒருவரும் மும்பையில் ஒரு வாலிபரும் கொரோனா பாதித்து உயிரிழந்தனர். இதனால் மக்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.